ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 4th ஃப்ளோர். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்தில் கதாநாயகன் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இவருடைய எக்ஸ் லவர்கிட்ட இருந்து திடீர்னு இவருக்கு ஒரு கால் வருது, உடனே சென்னைக்கு கிளம்பி வாங்க, ரொம்ப அவசரம் அப்படின்னு. அதனால அந்த காலை பேஸ் பண்ணி இவர் சென்னை வந்து இறங்குறாப்புல. ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இவருடைய எக்ஸ் லவருக்கு கால் பண்ணால் காலே போக மாட்டேங்குது. இப்போ சரி வர வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 4வது ஃப்ளோரில் அந்த ஒரு ரூமு ஃப்ளாட் எப்படி வேணால் வச்சுக்கோங்களேன், அது கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே போய் நம்ம ஆள் தங்குறாரு. அங்கே தங்க ஆரம்பித்ததுலேருந்து இவருக்கு பயங்கரமான கனவுகள் வருது. அதே நேரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் அடுத்தடுத்து பல அமானுஷ்ய சம்பவங்களும் அரங்கேறுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்க நம்ம கதாநாயகனே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் பேசிக்காக ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லராகத்தான் இந்த டீம் செட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே வழக்கமாக ஒரு ஹாரர் த்ரில்லர் இல்லை மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள் என்ன டெம்ப்ளேட்டில் எடுக்கப்படுமோ அதே டெம்ப்ளேட்டில் அச்சு பசகாமல் எடுத்து வச்சிருக்கு இந்த படத்தை இந்த டீமு. இதனால தான் இந்த படம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் தெரியல, சுவாரஸ்யமாகவும் தெரியல. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு பக்கம் ஹாரர் மிஸ்ட்ரியாக, இன்னொரு பக்கம் ஒரு எமோஷனல் ட்ராமாவாக இந்த கதைக்களத்தை செட் அவுட் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த டீம் நினச்சிருக்கு. இன்ஃபேக்ட் இதில் ஒரு யூடியூபர்ஸுடைய டீமு நாங்கள் ஹாரர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஆனால் அவங்களாவது ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் பேசிகிட்டே தான் தெரியாங்களே தவிர ஒரு சீன் கூட அப்படி தூக்கி வாரி போடுற மாதிரி, ஜெர்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஹாரர் எலமெண்ட்டை எங்கேயாவது இவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வந்த டீமு கூட எதையுமே பெருசாக பண்ணலை. அதனால ஹாரர் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு தேவையே இல்லையோ அப்படிங்கிறத இவங்களே இன்டென்ஷனலாக விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்க்கும்போது வருது. ஏன்னா ஒரு சில ஹாரர் படங்களில் அவங்க ஹாரர் அப்படின்னு நினச்சி ஒரு சில எலமெண்ட்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நமக்கு ஏங்க இதுவா ஹாரர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? இந்த படத்தில் அப்படி ஒரு அட்டம்ப்டே அவங்க பண்ணலை. எங்கேயுமே நம்மளை பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு ஹாரர் சீக்வன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. இதனால இந்த ஹாரர் சைடுங்கிறதே கம்ப்ளீட்டாக அடி வாங்கி போச்சு. சரி, இந்த எமோஷனல் சைடாவது இந்த படத்தில் நமக்கு ஒரு கனெக்டை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகனுக்கும் அவருடைய எக்ஸ் லவருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு, கதாநாயகனுக்கும் ஒரு குட்டி பொண்ணு கேரக்டர் ஒன்று வரும், அந்த பொண்ணுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறது எதையுமே இவங்க ஸ்ட்ராங்காக எங்கேயுமே ரிஜிஸ்டர் பண்ணாதனாலேயே நமக்கு இந்த கதையில் கிடைக்க வேண்டிய இந்த எமோஷனல் கனெக்டும் சுத்தமாக எங்கேயுமே கிடைக்கல. இதை விட முக்கியமாக இந்த கதை ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருக்குது. ஒன்றுமே தேவையில்லை. இந்த படத்துடைய ட்ரெய்லர்லேயே ஹீரோவுக்கு ஒரு கதாபாத்திரம் கால் பண்ணி, ஆமாம் நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் 3வது ஃப்ளோரில் தான் இருக்குது, நீ என்ன 4வது ஃப்ளோர் போய் தங்கினேன்னு சொன்ன அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று கேட்கும். அந்த ஒரு விஷயத்திலேயே அது ட்ரெய்லர்லேயே வச்சுட்டாங்க இவங்க. இப்போ படம் பார்க்க போகும்போது கதாநாயகனுக்கு ஸ்ட்ரைட்டாகவே 4வது ஃப்ளோரில் தான் அவர் போய் அங்கே ஒரு ரூம், அது ரூமில் அதான் சொல்கிறேன், அந்த ஃப்ளாட் எடுத்து அங்கே தங்குறாரு அப்படின்னே வச்சுக்கோங்களேன். இப்போ ஏற்கனவே அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடிய ஒரு நபருமே அந்த யூடியூபர்ஸ் கேங் கிட்ட சொல்லுவார், இங்கே பாரு 4வது ஃப்ளோரில் ஒன்றுமே கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த பக்கம்லாம் போகக்கூடாது, நீங்கள் இங்கேயே வேலையை பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த அப்பார்ட்மெண்ட் இன்சார்ஜ் கதாபாத்திரம் வேற சொல்லும். இது பத்தாவதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடியே ஒரு 7-8 பேர் சமாதி மாதிரி இருக்கும், சிலுவை ஊனி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் பார்க்கும்போதே ரைட்டு கூட்டி கழித்து பார்த்தா இதுதான் கதை அப்படின்னு அங்கேயே நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்களோ அதுதான் கதை, அதுதான் கிளைமேக்ஸ். இதில் ஒரே ஒரு விஷயம் வேணால் அதிகபட்சம் லைட்டாக உங்களுக்கு சரி பரவாயில்ல, இந்த விஷயத்தை எப்படி பண்ணியிருக்காங்க நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்துக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வேணால் நீங்கள் சொல்லலாம். அது நீங்கள் படத்தை பாருங்கள், அந்த கதாபாத்திரம் எது அப்படின்னு நான் சொன்னேன்னா கூட அது ஸ்பாய்லராக ஆகிடும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை தவிர வேறு எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்காத எதுவுமே இந்த கதையில் பெருசாக நடந்துடாது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆரி அர்ஜுனன் கொடுத்த அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காப்புல. அவர் போக தீப்ஷிகா, பவித்ரா, தலைவாசல் விஜய், ஆதித்ய கதிர், சுப்பிரமணிய சிவா, ஸ்ரீவர்ஷினி அந்த குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆளாளுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இது எல்லாமே தாண்டி, அதாவது இந்த கலகலப்பு படத்தில் நம்ம சந்தானம் ஒரு வார்த்தை சொல்லுவாப்ல, எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி பார்ப்பல இல்லையா? அந்த மாதிரி உலகத்திலேயே ஒருத்தரை கொலை ஒன்றா பரவாயில்ல, ஒரு 6-7 பேரை கொலை பண்ணிட்டு எல்லாத்தையும் பக்கத்திலே போச்சு, சிலுவையும் ஊனி வச்சு யார் வந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். யார் அந்த படத்தை பார்த்தாலும் பார்க்கும்போதே எதுக்காக இந்த 7-8 சமாதி இங்கே இருக்குது அப்படிங்கிறத அவங்களே கெஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இவங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. அதை நினச்சி தான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு விஷயம் இந்த கதையில் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த படம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் அப்படி எதுவும் செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நான் சொல்கிறது அடல் கானட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.